இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Realme Narzo 60 ஓட ப்ராப்ளம்ஸ் பத்தி தான் பேசியிருக்கேன். நீங்க இந்த ஃபோன் வாங்கலாம்னு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஃபோனை மட்டும் வாங்கிடாதீங்க. வாங்கினா விட்டுருங்க. ஒருவேளை நீங்க புதுசா வாங்க போறீங்கன்னா இந்த ஃபோனை வந்து நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, வாங்க வீடியோ கூட போலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இது டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 Hz. இதோட பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 nits. இந்த ஃபோனில் சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே கிளாரிட்டியில் ஓகேவா தான் தெரியுது. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓரளவு காம்படிட்டர்ஸ் கூட இந்த டிஸ்பிளே செக்மெண்ட்ல இது போட்டி போடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ராசர். இந்த ஃபோனோட ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 6020 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஓப்பனாக சொன்னால் இது ஒரு மொக்க ப்ராசர். 18,000 ரூபாய்க்குல இந்த ப்ராசர் ஒர்த்தே இல்லை. எல்லாம் Dimensity 920 8050 போயிட்டு இருந்தா இவங்க போய் MediaTek Dimensity 6020 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் தான் Infinix Hot 35G வெறும் 12,500 ரூபாய்க்கே கொடுத்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு இவங்க இவ்வளவு விலைக்கு போய் இந்த ப்ராசரை போய் கொடுக்குறாங்க? அநேகமா இவங்க ப்ராசர் செலக்ட் பண்ணும்போது தூங்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தூக்கத்துல 7050 பதிலாக 6020 ப்ராசரை போட்டிருப்பாங்க. ரிவ்யூ சொல்ற இந்த ப்ராசர் வந்து 18,000 ரூபாய்க்கு ஒர்த்தே இல்லை. தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க இந்த ப்ராசர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட கேமரா. இதோட கேமரா வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அப்புறம் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார். ஃப்ரண்ட் கேமரா வந்து பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இந்த கேமரா ரவுண்டு மட்டும் தான் அவ்வளவு பெருசா இருக்கு. நான் கேமராவே 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதுலயும் வைட் ஆங்கிள் மறந்துட்டாங்க. இப்போ டெப்த் சென்சார்ல யாரும் இவங்க கிட்ட கேட்டா அதுக்கு பதிலா இவங்க வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருந்தாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நாளை இந்த ஃபோன் டிசைன் முதல் பார்க்கும்போது இந்த ஃபோன் இருந்த வட்ட சைஸுக்கு பார்த்தா 4 கேமரா இருக்கும்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா வெறும் 2 கேமரா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட பேட்டரி. இதோட பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ற 33 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. அட்லீஸ்ட் ஒரு 44 வாட் இல்ல 50 வாட் சார்ஜரை கொடுத்தா எனக்கு சூப்பரா போட்டிருக்கும். இது எல்லாமே சேர்த்து Realme Narzo 60 ஓட 8GB RAM 128GB மாடல் வந்து பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஃபைனலா இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஓகேவா தான் படுது. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆனா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 Hz தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்க ஒரு 120 Hz டிஸ்பிளேவது கொடுத்துருக்கலாம். ஏன்னா இவங்க ப்ராசர் வீக்கா தான் போட்டிருக்காங்க. MediaTek Dimensity 6020 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. இது வெறும் 13,000 ரூபாய் ஃபோன்ல இந்த ப்ராசர் இருக்கு. அப்புறம் நான் 18,000 ரூபாய் கொடுத்து இந்த ப்ராசர் வாங்கணும். நீங்க சொல்ல அந்த 13,000 ரூபாய் ஃபோன்ல வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ல AMOLED டிஸ்பிளேல கொடுக்கலன்னு இருந்தாலும் அதெல்லாம் ஜஸ்டிஃபை ஆகாது. அப்படிலாம் பார்த்தா 15,000 ரூபாய்க்கு விற்கிற Infinix Note 35G ஓட பெர்ஃபார்மன்ஸே இந்த 18,000 ரூபாய் ஃபோனை விட அதிகமா இருக்கு. நீங்க என்னதான் 18,000 ரூபாய் ஃபோன் வாங்கினாலும் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். 15,000 ரூபாய் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்து உங்க ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு வைட் ஆங்கிள் கேமராவது கொடுத்துருக்கலாம். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா வேலைக்காக டெப்த் சென்சாரை போய் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வேணா ஓகேவா தெரியுது எனக்கு. 5000 mAh பேட்டரி, 33 வாட் சார்ஜர். இது ஒண்ணுதான் பரவாயில்ல மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ ஃபைனலா நான் இந்த ஃபோன் வாங்குவேனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்க மாட்டேன். இந்த ஃபோன் சைடே போக மாட்டேன். 20,000 ரூபாய் பட்ஜெட்ல நல்ல ஃபோன்லாம் இருக்கு. நீங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.